காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் 80 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. காங்கோவை ஒட்டி அமைந்துள்ள உகாண்டா, தெற்கு சூடான் போன்ற நாடுகள் இதனுடன் நெருங்கிய போக்குவரத்து தொடர்பை கொண்டிருப்பதால் இந்த நோய் எல்லை தாண்டி பரவக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்துள்ளது. எபோலா உலகிலேயே மிக கொடிய வைரஸ் நோய்களில் ஒன்றாகும். இது உடலின் உட்புற உறுப்புகளில் கடுமையான இரத்தப்போக்கு, உறுப்பு செயலிழப்பு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும் ஓர் வைரஸ் ஆகும். குறிப்பா இது பல வௌவால்கள், சிம்பன்சிகள், கொரில்லாக்கள், குரங்குகள், காட்டுமான்கள் அல்லது முள்ளம்பன்றிகள் போன்ற நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த நிலையிலோ அல்லது மலைக்காடுகளிலோ காணப்படும் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் இரத்தம், சுரப்புகள், உறுப்புகள் அல்லது பிற உடல் திரவங்களுடன் மக்கள் நெருங்கிய தொடர்பு கொள்ளும்போது இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது. காயம்பட்ட தோல் அல்லது சளி சவ்வுகள் வழியாக ஏற்படும் நேரடி தொடர்பு மூலம் ஒருவருக்கு மற்றவரிடமிருந்து இந்த வைரஸ் தொற்று ஏற்படலாம். எபோலா நோயின் அறிகுறிகள் திடீரென ஏற்படலாம். காய்ச்சல், சோர்வு, உடல்நலக்குறைவு, தசைவலி, தலைவலி மற்றும் தொண்டை வலி ஆகியவை இதில் அடங்கும். இதைத் தொடர்ந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தோல் தடிப்பு மற்றும் சிறுநீரக கல்லீரல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதற்கான அறிகுறிகளும் தோன்றும். சுகாதார மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் இந்த அறிகுறிகளை கண்காணிப்பது அவசியம். இது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருந்தாலும் இதற்கான அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளோ அல்லது தடுப்பூசியோ இல்லை.